இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச தெய்வ சிகாமணி சுவாமிகளினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாக்கட்டும். அன்பிற்கு இனியவர்களே, வருகின்ற 26/5/2025 திங்கட்கிழமை மாலை 3:40 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்சபீடம் ஸ்ரீ ஜெய்சக்தி ஞான விநாயகர் ஆலயத்தில் விருத்தியங்கரா தேவியின் நிகும்பல யாகம் மிக பிரமாண்டமான முறையிலே நடைபெறுகிறது. இந்த யாகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் மிகப்பெரிய படங்கள் வைக்கப்பட்டு இந்த வேள்வி சமர்ப்பணம் செய்யப்படுவது, இந்த செய்தி உலகிற்கு தெரியப்பட்டவுடன் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லோரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எவர் பதவியிலே இருக்க வேண்டும், எவர் ஆட்சி செய்ய வேண்டும், எவர் அதிகாரங்களை பெற வேண்டும் என்பதற்கான யாகம் அல்ல இது. இந்த யாகத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அதிசயங்களை, அற்புதங்களையும் இந்த உலகம் அறிய இருக்கிறது. பகல்காமிலே நடைபெற்ற துயர சம்பவம் நம்மையெல்லாம் ஆழ்ந்த துயரத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த சம்பவம் நடைபெற்ற நொடியிலே இருந்து அத்தகைய துயர சம்பவங்கள் இந்த மண்ணில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும். நம்முடைய இராணுவம் வெற்றி பெற வேண்டும். பாரத தேசம் பலம் பெற வேண்டும். இந்த மண்ணில், இந்த உலகில் அறம் சார்ந்த அரசியல்கள் நிலை பெற வேண்டும். வன்முறைகளும் தீவிரவாதிகளும் போர்களும் அற்ற ஒரு புது யுகம் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்பதற்காக விருத்தியங்கரா தேவி நிகும்பல யாகம் நடத்துவது என்பது திருவருளால் அறிவிக்கப்பட்டு, திருவருள் கூட்டி வைத்து அதற்கான அறிவிப்பை நாம் வெளியிட்டவுடன் இந்த மண்ணில் போர் சூழ்ந்த நிலைமைகள் மாறி பாரதம் வெற்றி பெற்று ஒரு ஆக்கபூர்வமான நிலைமையை நோக்கி செல்லக்கூடிய சூழல் உருவாகியது. பாகிஸ்தானிலே பயங்கரவாதிகள் துவசம் செய்யப்பட்டு பாரதம் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய உன்னதமான நிலையை உருவாக்கி வைத்தது என்பது சத்தியமான உண்மையாகும். அதே போல விருத்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகத்தின் மூலமாக இந்த மண்ணில் அற்புதம் நிகழ இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேள்விகள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தர்மத்தோடு வாழ வேண்டும், தர்மம் காக்க வேண்டும், தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படுகிறது. இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் நிலை பெற வேண்டும். இந்த உலகில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களும் மற்ற ஒரு புது உலகம் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும்.
அதை நிதர்சனமாக்குவதற்காகத்தான் இந்த யாகம் நிகழ்த்தப்படுகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நிகழ்த்தப்பட இருக்கிறது. இந்த யாகம் நடத்தப்பட்டு 48 வாரங்களில் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் நிலை பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் தூய்மையான மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்கள்தான் தேர்தலிலே போட்டியிட முடியும் என்கிற நிலைமை இந்த மண்ணிலே உருவாகப் போகிறது. அதற்கான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வல்லமையையும் மனோதிடத்தையும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு தர வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மன்னவர்களாக இருக்கக்கூடிய பாரத பிரதமரும் முதல்வரும் இந்த யாகத்திலே பிரதிஷ்டை செய்து சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவரினுடைய திருவாக்கின்படி ஆளுகின்றவர்கள் மக்களுக்கான தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களை தியாகம் செய்து கொண்டு மக்களுக்காக சேவையாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையவர்களாக இருக்கின்றவர்கள்தான் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் தூய்மையானவர்கள்தான் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய சூழல் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும். அது வருகின்ற 48 வாரங்களில் அதற்கான விதைகள் இங்கே விதைக்கப்பட இருக்கிறது. அதே போல இந்த உலக சமுதாயம், உலக நாடுகள், உலகத் தலைவர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த மனோநிலைக்கு மாறி 48 மாதங்களில் இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களுமற்ற ஒரு புது உலகத்தை தீர்மானிப்பதற்கான நடவடிக்கைகள் துவங்க இருக்கிறது என்பதை இந்த உலகம் உணரப்போகிறது. இந்த அதிசயங்கள் நிகழ இருப்பதை நிதர்சனப்படுத்துகிற யாகமாக இந்த யாகம் நடைபெறுகிறது. எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, பேருண்மை, இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இங்கே தர்மம் தழைக்க வேண்டும், தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதர்மங்கள் அழிக்கப்பட வேண்டும், துஷ்ட சக்திகளும் தீய சக்திகளும் துவசம் செய்யப்பட வேண்டும். இதை பிரித்தியங்கரா தேவி நிறைவேற்றி வைக்கப் போகிறாள். அதை இந்த உலகத்திற்கு செயல்படுத்து என்று இறைவன் இட்டிருக்கக்கூடிய உத்தரவை, ஆணையைத்தான் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அதிசயம் நிகழ்த்தக்கூடிய இந்த மகா யாகத்தில் அதற்கான நிதர்சனத்தை பிரத்யட்சமாக இந்த யாகத்தில் பங்கேற்கிறவர்கள் உணர முடியும், பார்க்க முடியும். இந்த மகத்தான வேள்வியில் பங்கேற்று அனைவரும் தர்மத்தோடு பயணிப்பதற்கு வாருங்கள், வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.